நல்லா டேஸ்ட்டான ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ரவா லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். அதே சைஸ் கப்பில் பாதி அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக இல்லாமல் ஏற்கனவே துருவி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் காஞ்சி இருக்கிற மாதிரி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 கப் ரவை, 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாம் லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை பேனில் சேர்த்துக்கலாம். ரவையை நாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ரவா லட்டு செய்கிறதுல ரவையை கரெக்டான பக்குவத்தில் வறுக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ரவையை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் மிதமான தீயில் வச்சு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இடைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரவை நல்லா வெந்து நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கப்பில் நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதே கப்பில் மற்ற அளவுகளும் அளந்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரை, தேங்காய் துருவல் எல்லாமே அளந்துக்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துருக்கோம். இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால நான் 6 நிமிஷம் ரவையை வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே சேர்த்துட்டேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தால் ஈரப்பதம் இல்லாமல் தனியாக நல்லா வறுத்துட்டு அப்புறமா ரவை கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ரவையையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரவை, தேங்காய் துருவல் எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனையோடு வறுபட்டு வரணும். இப்போ நாம் ரவை சேர்த்து 10 நிமிஷம் ஆச்சு. தேங்காய் துருவல் சேர்த்து 4 நிமிஷம் ஆச்சு. மொத்தமாக இப்போ 10 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ரவை, தேங்காய் துருவல் ரெண்டுமே லைட்டாக கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி வரட்டும். இந்தளவு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நாம் ரவை, தேங்காய் துருவல் எல்லாமே அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் அளவு ரவை, 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்தோம். அதுக்கு 1/2 கப் அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்தோன்னா இனிப்பு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தொடர்ந்து ரொம்ப நேரம் அரைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டிருக்கணும். ரொம்ப நேரம் கண்டினியூஸாக நம்ம அரைச்சிட்டே இருந்தாலும் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸி ஜாரோட சூட்லேயே கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்காய், ரவை ரெண்டுமே நல்லா ஆறி இருக்கணும். சூட்டோடு அரைக்கக்கூடாது. சூட்டில் அரைச்சாலுமே சர்க்கரை கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது சில இடங்களில் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கையால் நல்லா இதை உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து 2 உடைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காஞ்ச திராட்சை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ரவையோட நெய், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். நெய் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா நல்லா கையை வச்சு ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனித்தனி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நெய் இந்த அளவு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துட்டு தேவையான அளவு பால் சேர்த்து பசைஞ்சிக்கலாம்.
நல்லா காய்ச்சி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கிற பாலை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து அப்புறமா உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி பால் எதுவும் சேர்க்காம நெய் மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் நல்லா டைட்டாக உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ ஒரு 11 ரவா லட்டு கிடச்சிருக்கு. ரொம்பவே டேஸ்டான ரவா லட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.